தரத்தில் சமரசம் இல்லை, ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் SVS வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் சக்தி பிரியா. AR முருகதாஸ் அவர்களுடைய இயக்கத்துல சிவகார்த்திகேயன் அவர்களுடைய நடிப்புல அனிருத் அவர்களுடைய இசையில வெளியானதுதான் மதராசி திரைப்படம். இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. வாங்க மக்கள் கிட்ட அதனுடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மதராசி ஓவரால் நல்ல மூவிங்க. படம் ஓவராலா சூப்பரா இருந்துச்சு. சிவகார்த்திகேயனோட பேக் வந்து இப்படி எதிர்பார்க்கல, ஆனா சூப்பரா இருந்துச்சு இந்த மூவி ஃபுல்லாவே. AR முருகதாஸ்க்கு ஒரு நல்ல கம்பேக் ஃபிலிம்னு சொல்லலாம். ஹிட் அடிச்ச மாதிரி தான். ஸ்டோரி வைஸ் ஒரு ஆவரேஜான ஃபிலிம் தான். ஆனா SKவோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. வேற லெவல். சத்தியமா தளபதியோட தீவிர ரசிகர் இருந்தாலும் சிவகார்த்திகேயன் படம் சும்மா எப்படி பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம வந்தோம். எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு படம். ஆவரேஜா இருந்துச்சுன்னு சொல்லலாம். நல்லா இருந்துச்சு. SKக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு படம். ஆஃப்டர் சோ லாங் அவர் ஆக்ஷன் படம் பண்ணியிருக்காரு. பட் அதை விட இது ஒரு கம்ப்ளீட்லி நியூ ஜோன்ல சூப்பரா அவர் பண்ணியிருந்தாரு. மதராசி படம் வந்து எல்லாம் துப்பாக்கி மாதிரி இருக்குன்றாங்க, கத்தி மாதிரி இருக்கு. பட் ஆக்சுவலா துப்பாக்கி மாதிரி இல்ல, கத்தி மாதிரி இல்ல. சிவகார்த்திகேயன் முருகதாஸ் காம்பினேஷன் படம் மாதிரி தான் இருக்கு. லோகேஷ் நம்ம எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலனாலும் முருகதாஸ் இந்த வாட்டி கண்டிப்பா ஒரு கம்பேக் கொடுத்து SK வச்சு ஒரு மாசான ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் எடுத்திருக்காரு. ரொம்ப பெரிய படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து படம் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப லேகா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் போறதே தெரியல. SKவோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் சார் டிஃப்ரெண்டான இதுதான் நடிப்பு. ஸோ துப்பாக்கியில நீங்க விஜய் பார்த்துட்டு இந்த மதராசியில சிவகார்த்திகேயன் நீங்க பார்த்து டிஃப்ரெண்டா பார்க்கலாம். அவரோட 22 மூவிஸ்ல நீங்க பார்க்க கூட ஒரு சிவகார்த்திகேயன் இந்த படத்துல வந்து நீங்க பார்க்கலாம். இது வரைக்கும் நிறைய படங்கள் பண்ணிட்டாரு. ஆனா இதுலதான் ஆக்டிங்ல ஒரு 100% எஃபோர்ட்டை போட்டு கொடுத்துருக்காப்புல. SKனாவோட புது டைமென்ஷன் இதுல ஃபைட் சீன்லாம் சூப்பரா இருந்துச்சு. வித்யுத் ஜமால் சாரோட துப்பாக்கிக்கு அப்புறம் இது சூப்பரான கம்பேக். பெருசா இது இல்ல, ஏன்னா போர் அடிக்குது கொஞ்ச நேரத்திலேயே. போக போக அவ்வளோ இது இல்ல. லவ் ஸ்டோரி பேஸ் தான். பட் அது கொஞ்சம் டிலூஷன் டிஸார்டர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. ஓகே. எப்பயும் ஒரு தீம் வச்சு எடுப்பாரு முருகதாஸ். அதே மாதிரி கண்ணை ஒரு தீமா வச்சுட்டு கன் கடத்துறது, தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்றதான் ஸ்டோரி லைன். அது எவ்வளவு எங்கேஜிங்கா கொண்டு போக முடியுமோ முருகதாஸ் கொண்டு வந்திருக்காரு. கத்திக்கு அப்புறம் நல்ல ஸ்கிரீன் பிளேயோட விஜய்க்கு எப்படி கொடுத்திருந்தாரோ அதே மாதிரி நல்லா கொடுத்திருக்காரு. என்ன பொறுத்தவரைக்கும் எல்லாரும் எஃபர்ட் போட்டுருவாங்க நல்லா. ஆனா கதை இருக்கான்னு கேட்டா ஏதோ லவ் வச்சு ஒரு கனெக்ட் கொண்டு வரான். கிரைமுக்கும் லவ்வுக்கும் நிறைய கனெக்ஷன். லவ்வே கிரைம் தான் நினைக்கிறேன். அந்த கேரக்டர் காமெடி ஜோன் போயிடுற மாதிரி ஒரு கேரக்டர். அது ரொம்ப சென்சிட்டிவான கேரக்டர். அதை ப்ராப்பரா அவர் கேரி பண்ணி போர்ட்ரே பண்ணியிருக்காரு. எங்கேயுமே வந்து பிசர் தட்டல. நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. நிறைய இடத்துல பார்த்தா GTA வைஸ்ல சுடுற மாதிரி சுட்டுட்டே இருக்காங்க பசங்க. வித்யுத் ஜமாலுக்கு தான் அதிக விசில்ஸ் விழுந்துச்சு. ஸோ அவரு பயங்கர ஸ்டைலிஷா காட்டியிருக்காங்க. அப்புறம் பயங்கர இதுவாக காமிக்கிறாங்க. அப்புறம் சிராக்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கான். அந்த அவரோட கேரக்டர் நல்லா இருக்கு. எல்லாமே செமையா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கணும். ஃபுல்லா வயலன்ஸ் நிறைய இருக்கு. பட் ஓகே. அதுக்கப்புறம் வந்து அந்த கதையை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வேற ஒரு கதை மாதிரி காமிக்கிறாங்க. 2 வில்லன் இருக்காங்க, ஒருத்தர் செத்தா இன்னொன்னு. ஸோ ரொம்ப ஆவரேஜ் ஃபீல் தான் வந்துச்சு படமே. வித்யுத் ஜமாலே லாஸ்டா கிளைமேக்ஸ்ல ஒரு 10 மினிட்ஸ் வேற லெவல் செதற விட்டாப்ல. இதுக்கு முன்னாடி தர்பாரா இருக்கட்டும், சிக்கந்தரா இருக்கட்டும், சாட்டிஸ்ஃபைடா இல்ல. AR முருகதாஸ் படம் மாதிரி இல்ல. இந்த படம் ஒரு துப்பாக்கி ரேஞ்சு, கத்தி ரேஞ்சு கண்டிப்பா சொல்லலாம். பட் ஸ்டில் வந்து நிறைய லாஜிக்கே இல்லாத விஷயங்கள் வந்து ரொம்பவே காமிச்சிருக்க மாதிரி தோணுது. இந்த 7ஆம் அறிவுலலாம் வந்து முதலே இந்த மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துருப்பாரு பாத்தீங்களா. இந்த கொரோனா அந்த மாதிரி வார்னிங் வந்து நடந்துச்சுல, அந்த மாதிரி இங்கேயும் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. அவர் ஆக்சுவலா இன்டர்வியூல சொன்னாரு இந்த படம் வந்து ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் படமும் இருக்கு. சிவா செம்மையா பண்ணியிருக்காரு. பிசிக்கும் சரி, அவரோட நடிப்பும் சரி, இது வித்தியாசமா இருக்கும் கண்டிப்பா. மூவி வந்து லவ் சீன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆக்ஷன் சீன்ஸ் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆக்ஷன் சீன்ஸும் லவ் சீன்ஸும் மிக்சடா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓவராலா மூவி சூப்பராகவே எடுத்துட்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் ஒரு 15 நிமிஷம் என்னடா படம் இதே மாதிரியே போயிடுமா அப்படின்னு நினைச்சோம். அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் அது ரிவீல் பண்ண விரும்பல. அது படத்துல நீங்களே பாருங்க. அது சாட்டிஸ்ஃபைட கொடுத்துருச்சு எங்களுக்கு. கூலிக்கு போட்ட எஃபோர்ட் இந்த படத்துக்கு போட்டிருந்தா இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும் இந்த மூவி. அது ஒரு ஃபிளாவா இருந்துச்சு. ஏன்னா கூலி அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. படம் அவ்வளவு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. இந்த படத்துல மியூசிக் ஒரு ஃபிளாவா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் மியூசிக் ஹைப் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் படம் இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அனிருத் தான் இன்னொரு ஹீரோ படத்துக்கு. படம் ஃபுல்லா டங்கு டங்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. கடைசி வரைக்கும் நம்ம திக்கு 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 திக்குன்னு இருக்கு. செம்மையா பண்ணிருக்காரு. அனிருத் பண்ணிருக்காரு. இல்ல ரத்தம்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லை. நார்மலா அந்த சச்சக்கு பச்சக்கு அந்த சவுண்ட்ஸ் கேட்கும்ல, அவ்வளவுதான். மற்றபடி எதுவும் இல்லை. தாராளமா பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வயலன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஒரு மாஃபியான்ட்டு உள்ள வரும்போதே கண்டிப்பா வயலன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க வந்து இந்த ட்ரிப்பர்னு ஒரு படம் இருக்கு. ஆக்சுவலா ஒரு வேற மாநிலத்து படம். அதுல பார்த்து அதுவும் இப்படி தான். ஆனால் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இந்த மதராசியும். ஸோ டிஃப்ரெண்ட் லவ்வும் இருக்கு. லவ் இருக்கும்போது கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். தப்பே இல்லை. 91 ஆண்டுகள் பாரம்பரியம், 5 தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற SVS. ஆரோக்கியமான காலை உணவுக்கு SVS வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. இன்றே கேட்டு வாங்குங்கள்.